ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மாங்கல்ய பலம் பெறுவதற்காக திருவாதிரை நாளில் பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றியும், அன்றைய தினத்துல திருவாதிரை விரதம் இருக்கக்கூடிய முறைகளை பற்றியும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். வருடாந்தோறும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துல தான் திருவாதிரை விரதமானது கடைபிடிக்கப்படுது. அந்த வகையில் நாளை வரக்கூடிய 13/1/2025 திருவாதிரை நட்சத்திரத்தோடு சேர்ந்து போகி பண்டிகையும் வந்திருக்கு. இந்த நாள்ல சிவனுடைய விசேஷமான கோவில்கள்ல பாத்தீங்கன்னா சிவனுக்காக அபிஷேகங்களும் பூஜைகளும் செய்யப்படும். இன்றைய தினம் பாத்தீங்கன்னா பெண்கள் தாலி கயிறு மாற்றுவதன் மூலம் அவர்களுடைய கணவரின் ஆயுட்காலமானது நீட்டிக்கப்படுகிறது. திருவாதிரை நட்சத்திரம் என்பது ஜனவரி மாதம் 12ஆம் தேதி காலை 11:47 தொடங்கி நாளை போகி பண்டிகை திருநாளில் காலை 11:24 மணி வரைக்குமே இருக்கு. பௌர்ணமி என்பது 13ஆம் தேதி முழுவதுமே இருக்கிறது என்பதனால சிதம்பரம் கோவிலில் நடராஜருக்கு காலை 3 மணிலிருந்து 6 மணி வரை அபிஷேகங்கள் நடைபெறும். சிதம்பரத்தில் மட்டுமில்லாம எந்தெந்த ஆலயங்களில் நடராஜர்களுடைய சபை இருக்கிறதோ அந்த ஆலயத்துல சிறப்பு வாய்ந்த அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறும். அதனால திருவாதிரை விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருவாதிரை நட்சத்திரம் முழுவதும் விரதம் இருக்கலாம். அதாவது டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி மதியத்திலிருந்தே இந்த விரதத்தை ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி தவற விட்டவர்கள் 13ஆம் தேதியே நீங்க விரதம் இருக்கவும் செய்யலாம். சிவனை தரிசனம் செய்துவிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க பூர்த்தியும் செய்யலாம். இந்த விரதத்தை செய்யக்கூடியவர்கள் வீட்டில் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்வதற்குரிய நேரமாக சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 13ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நாம செய்யலாம். காலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ள நீங்க செய்யலாம். அதே போல காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளாக நீங்க செய்யலாம். ஒருவேளை உங்களால இந்த நேரத்துல செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாலை 5:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ளையும் நீங்க செய்யலாம். பலரும் இந்த திருவாதிரை நட்சத்திர நாள்ல மாங்கல்ய சரடை மாற்றுவாங்க. அப்படி மாற்றக்கூடிய பெண்கள் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி காலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளேயோ அல்லது 9:30 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள உங்களுடைய தாலி சரடை நீங்க மாற்றிக்கொள்ளலாம். வீட்டில் எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய படத்திற்கு முன்பாக அல்லது சிவலிங்கத்திற்கு முன்பாக ஒரு வாழை இலையை நீங்க வச்சுக்கோங்க. அந்த வாழை இலையில திருவாதிரை களி 21 வகையான காய்கறிகளை பயன்படுத்தி அவியல், கூட்டு போன்றவற்றை செய்து வைக்க வேண்டும். ஒருவேளை 21 காய்கறிகளை பயன்படுத்த முடியாது என்று நினைப்பவர்கள் 7, 3 என்ற எண்ணிக்கையில இந்த காய்கறிகளுடைய அவியல், கூட்டு போன்றவற்றை செய்து வைக்கலாம். அடுத்ததாக வடை, பாயாசம், இனிப்பு போன்ற படையலை போட்டு சிவபெருமானுடைய மந்திரத்தை கூறி முழு மனதோடு கூறி உங்களுடைய வழிபாடுகளை செய்யுங்க. சிவபெருமானுக்கு 2 அகல் விளக்குகள்ல நெய் தீபம் ஏற்றி வைத்து இந்த முறையில வழிபாடு செய்த பிறகு பெண்கள் அன்றைய தினத்துல உங்களுடைய கணவர்மார்களிடம் ஆசீர்வாதங்களை வாங்க வேண்டும். மேலும் கணவன்மார்கள் கைகளால குங்குமத்தை வைக்க சொல்ல வேண்டும். இப்படி செய்வதன் மூலமாக திருவாதிரை விரதத்தினுடைய முழுமையான பலனை உங்களால பெற முடியும். சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்கள்ல மிகவும் முக்கியமான விரதமாக சொல்லக்கூடியது திருவாதிரை விரதம். இது ஆதிரை விரதம், மாங்கல்ய விரதம், ஆருத்ரா விரதம் என்று பல பெயர்கள்ல சொல்வது உண்டு. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே மார்கழி மாதத்துல வரக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த விரதமானது அதி விசேஷமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு. இந்த நாளில் தான் சிவபெருமான் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு எல்லா கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்துல தோற்றமளிப்பார். அதனால ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவே சொல்லப்படுது. திருமணம் ஆகாத பெண்கள் கூட இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். காரணம் சீக்கிரமாக திருமணம் ஆக வேண்டும் என்பதற்காக இந்த விரதத்தை நீங்க செய்யலாம். பெண்கள் இந்த திருவாதிரை நோன்பு இருப்பதன் மூலமாக அவர்களுடைய கணவரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், ஆயுட்காலமும் அதிகரிக்கும், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியங்களும் பெருகும், செல்வமானது நிரம்பி வழியும் என்று ஐதீகமாகவே சொல்லப்படுது. கண்டிப்பாக இந்த முறையில நாளை வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர தினத்துல உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக சிவபெருமானை மனமுருகி இந்த முறையில வழிபட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாட்களாக மாங்கல்யம் மாற்ற வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் இந்த நேரங்கள்ல மாற்றிக்கொள்வது நல்லது. கண்டிப்பாக இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.